ஒரு நபர் தன்னுடைய வழக்கிற்காக நியமிக்கப்பட்ட வழக்கறிஞரை அதே வழக்கிற்கு அவருடைய அனுமதி இல்லாமல் மற்றொரு வழக்கறிஞரை நியமிக்க முடியுமா? மறைந்த மாபெரும் எழுத்தாளர் ஜெயகாந்தன் அவர்களின் வாழ்வில் நடந்த சம்பவம் இது. மதுரையிலிருந்து 3 இளைஞர்கள் திரைப்படத்துறையில் சாதிப்பதற்காக சென்னைக்கு வந்தார்கள். அவர்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் எழுத்தாளர் ஜெயகாந்தன் அவர்கள் ஏற்கனவே அறிமுகம். அப்போது அவரை பார்க்கச் சென்றிருக்கிறார்கள். அவர்கள் எழுத்தாளரிடம், உங்களை நம்பித்தான் சென்னைக்கே வந்தோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். இந்த சம்பிரதாயமான வரியை கேட்ட எழுத்தாளர் ஜெயகாந்தன் அவர்கள், என்னையை கேட்காமல் உங்களை யார் என்னை நம்பச் சொன்னது என்று கேட்டாராம். நம்பிக்கை, நம்பிக்கை ஒவ்வொருவர் வாழ்விலும் அடிநாதமாக ஒலித்துக் கொண்டிருப்பது அதுதான். நீதியின் மீதும் நீதிமன்றத்தின் மீதும் நம்பிக்கை வைத்துத்தான் வழக்கு தொடுக்கிறார்கள். அப்படி ஒரு கட்சிக்காரருக்கு தன் வழக்கறிஞர் மீது நம்பிக்கை போய்விடுகிறது. இந்த சூழலில் ஏற்கனவே உள்ள வழக்கறிஞரிடம் இருந்து சம்மத கடிதம் பெறாமல் கட்சிக்காரர் புதிய வழக்கறிஞரை நியமிக்க முடியுமா? வக்கீல் இன்னொரு வக்கீல்கிட்ட பார்த்துக்கிட்டு இருந்தோம். அடுத்த வக்கீலுக்கு போகிறோம். அதனால் அவர்கிட்ட சம்மதம் வாங்கணும் இல்லை, எங்களுக்கு பிடிக்காதனால இன்னொரு வக்கீல்கிட்ட போகிறோம். அதுக்கு சம்மதம் வாங்க தேவையில்லை. ஒன்றும் ஒரு வழக்கு விஷயமா வக்கீல்கிட்ட கொண்டு போய் கட்ட கொடுத்துட்டு நாங்கள் அந்த வக்கீல் பார்க்கலைன்னா அடுத்த வக்கீலை பார்க்கறதுக்கு பார் கவுன்சிலிங் சம்மதம் இல்லைன்னு சொல்கிறாங்க. ஆனால் அடுத்த வக்கீல் பார்க்கறது எங்களுக்கு நல்லது. ஏன்னா இவங்க நீ இழுத்துக்கிட்டே இருக்காங்க, அதனால் எங்கள் அடுத்த வக்கீலை பார்த்தோம்னா குயிக்காக முடிச்சு தரோம்னு சொல்கிறாங்க. அது பார்க்குறது நல்லது எங்களுக்கு. ஒரு வழக்கறிஞரை ஒரு வழக்கறிஞர் ஒரு கிளைண்ட்டை வச்சு கேஸ் நடத்திட்டு இருக்காருன்னா அந்த வழக்கறிஞருடைய அனுமதி இல்லாமல் மறுபடியும் இன்னொரு வழக்கறிஞரை அந்த கிளைண்ட் மாறி போக முடியாது. அப்படி நம்ம வேறு வழக்கறிஞரை தேடி அந்த கிளைண்ட் போகிறாருன்னா அந்த ஆல்ரெடி அவர் கேஸ் நடத்திட்டு இருக்கிற வழக்கறிஞருடைய அனுமதியோடு அவர் போகலாங்க. இப்படி ஒரு வழக்கு குறித்து உயர்நீதிமன்ற மூத்த வழக்கறிஞர் திரு மீனாட்சி சுந்தரம் அவர்களிடத்தில் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். சார், நம்ம போன கேஸில் பார்க்கும்போது சொன்னீங்க, அதாவது எல்லா வழக்கறிஞர்களுக்கும் சமுதாய அக்கறை வேணும் அப்படின்னு நீதிபதிகள் பதிவு செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. ஒரு சின்ன திருத்தம், ஒரு நீதிபதி இல்லை, நமது உயர் நீதிமன்றத்தில் இருக்க பல்வேறு நீதிபதிகள் இந்த வழக்கறிஞர்களுக்கு மிகப்பெரிய சமுதாய பொறுப்பு இருக்குன்னு திருத்தி சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் அதை எல்லாரும் ஃபாலோ பண்ணுறாங்களா தான் இன்றைக்கி ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. நிச்சயமாக சார், அதாவது வழக்கறிஞர்கள் நம்பி தான் நம்ம கோர்ட்டுக்கு போகிறோம், அவங்கள நம்பி தான் நம்ம நல்ல தீர்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிறத ஒரு ஃபேஸ் பண்ணி போகிறோம். உதாரணத்திற்கு என்னுடைய கேஸுக்காக ஒரு வழக்கறிஞரை நியமிச்சிருக்கிறேன். ஒரு காரணத்துக்காக அவரை மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறேன். அவருடைய அனுமதி இல்லாமல் அவரை மாற்ற முடியுமா? தாராளமாக மாற்றலாம். உங்களுடைய வழக்குக்கு நீங்கள் தான் மாஸ்டர். நீங்கள் நினைக்கிறீங்க இந்த வழக்கறிஞரால் இந்த கேஸை தொடர்ந்து நடத்த முடியாது, அல்லது அவர் நடத்துகிற விதம் சரியில்லை, அல்லது தனக்கு உண்மையாக இல்லை, அதாவது உங்களுக்கு உண்மையாக இல்லை அப்படின்னு நினைக்கலாம். அல்லது இந்த நீதிமன்றத்திற்கு ஏற்ற வழக்கறிஞர் அவர் இல்லை, ஜட்ஜி கேட்குற கேள்விகளுக்கு தகுந்த மாதிரி ஒரு பதில் சொல்ல மாட்டேங்கிறாரு, அல்லது சட்டங்களை சரியான முறையில் சொல்ல மாட்டேங்கிறாரு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினைச்சீங்களே, ஆனால் உங்கள் வழக்கறிஞருக்கு நீங்களே மாஸ்டராக இருக்கிற காரணத்தினால தாராளமாக நீங்கள் வேறொரு வழக்கறிஞரை வைக்கலாம். அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது. இந்த மாதிரி வழக்கறிஞர்களை மாற்றலாம் அப்படிங்கிறதுக்கான ஏதேனும் முன் தீர்ப்புகள் இருக்கா? நிச்சயமாக இருக்குது. அதாவது நமது உயர்நீதிமன்றத்திலேயே இந்த வழக்கு ஒன்று ஆரம்பமாச்சு. அதாவது ஒரு குறிப்பிட்ட வழக்கறிஞர் ஒரு வழக்கை நடத்துகிறாரு. அந்த குறிப்பிட்ட கட்சிக்காரருக்கு அவருடைய மேலே நம்பிக்கை இல்லை. அவர் அதனால் வேறொரு வழக்கறிஞரை என்கேஜ் பண்ணி நடத்துகிறாரு. உடனேயே அந்த வழக்கறிஞர், ஏற்கனவே முன்பு இருந்த வழக்கறிஞர், இவர் என்னுடைய சம்மதம் இல்லாமல் அதாவது வக்காலத்தில் கன்சென்ட்னு கொடுக்கறது வழக்கம், கொடுக்கணும். அப்படி என்னுடைய கன்சென்ட் இல்லாமல் அவர் வேறொரு வழக்கறிஞரை என்கேஜ் பண்ணி வக்காலத்தை போட்டு கேஸ் நடத்துகிறாரு. அது அனுமதிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு வழக்கு நீதி பேராணை ஒன்று முதல்ல உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் பண்ணுறாரு. அது தாராளமாக தாக்கல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு நீதிபதி மாண்புமிகு நீதியரசர் ஒருத்தர் ஒரு உத்தரவு கொடுத்தாங்க. இல்லை, அதனால் நான் பாதிக்கப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த வழக்கறிஞர் நமது சென்னை உயர்நீதிமன்றத்திலேயே 2 நீதிபதிகள் அமர்கின்ற அமர்வு பெஞ்சுன்னு சொல்லுவாங்க, சாதாரண டிவிஷன் பெஞ்சுன்னு சொல்லுவாங்க. அந்த மாண்புமிகு நீதியரசர்கள் அக்னிஹோத்ரி, சுந்தரேஷ் இருந்த அமர்வு நீதிமன்றத்தில் இந்த வழக்கை கொண்டு போய் கொடுத்தார். அப்போ அவங்க சொன்னாங்க, அது கட்சிக்காரருடைய இஷ்டம், அவர் மாற்றலாம். மேலும் ஒரு வழக்கறிஞருக்கும் ஒரு கட்சிக்காரருக்கும் இருக்கிறதுல நீதிமன்றம் தலையிட வேண்டிய அவசியமே இல்லை.
இட் இஸ் எ ப்ரைவேட் அஃபேர், அதாவது தனிப்பட்ட பிரச்சனை, அது நீதிமன்றத்துக்கு நீங்கள் கொண்டே வந்திருக்கக்கூடாது, ஆகையினால நாங்கள் அதை ஏற்றுக்கிறதுக்கு தயாராக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த நீதி பேராணை மனுவில் ஏற்பட்ட அப்பீலை தள்ளுபடி பண்ணிட்டாங்க. அதனால் மொத்தத்தில் என்ன அப்படின்னு சொல்லியாச்சுன்னு சொன்னால், ஒருவருடைய சம்மதம் தேவையே இல்லை. உரிமையல் நடைமுறை சட்டத்தில் இருந்தாக்கா கூட இறுதி முடிவு என்னன்னு சொன்னால் அந்த வழக்கறிஞரிடம் எந்த சம்மதமும் கேட்க வேண்டிய தேவையே இல்லை. அவராகவே வேறொரு வழக்கறிஞர், தனக்கு உகந்த வழக்கறிஞர் யாருன்னு நினைக்கிறாரோ அவரை என்கேஜ் பண்ணிக்கலாங்கிறது தெரிய வருகிறது. சார், நல்ல தீர்ப்பா இருக்க இதை சென்னை உயர்நீதிமன்றம் அளித்தது. ஆமாங்க, இந்த தீர்ப்பை வழங்கினது நமது சென்னை உயர்நீதிமன்றம் தான். மாண்புமிகு நீதியரசர் அக்னிஹோத்ரி, நீதியரசர் சுந்தரேஷ், அங்கே 2 பேரும் சேர்ந்த டிவிஷன் பெஞ்சில் தான் இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டது. இந்த தீர்ப்பிலிருந்து நமக்கு தெரிய வருகிற விவரம் 2ங்க. ஒன்று ஒரு வழக்கறிஞருக்கும் கட்சிக்காரருக்கும் இருக்கிற தொடர்பு நம்பிக்கையை சார்ந்தது. எப்போ நம்பிக்கையை இழந்துட்டாரோ அப்போ கட்சிக்காரர் தனக்கு பிடிச்ச வழக்கறிஞரை நியமனம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது ஒன்று. 2வது நமக்கு என்ன தெரிய வருது அப்படின்னு சொன்னால், நீதிமன்றம் வழக்கறிஞருக்கும் கட்சிக்காரருக்கும் இருக்கிற பிரச்சனையை தீர்க்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு மட்டும் முடிவு வருது. இனி இந்த வாரத்திற்கான கேள்வி. தன் கைக்கு வந்தபோது கள்ளநோட்டு என்று அறிந்திராத ஒருவர் பின் தெரிந்தே அதை மாற்றினால் என்ன தண்டனை? இந்திய தண்டனை சட்டம் பிரிவு 241 இதற்கான பதில் உள்ளது. 2 ஆண்டுகள் வரை நீடிக்கக்கூடிய கால அளவுக்கு சிறை தண்டனை வகைகள் 2இல் ஒன்றோ, அல்லது எந்த ரூபாயைப் போல கள்ள நோட்டாக்கப்பட்டதோ அதன் மதிப்புக்கு 10 மடங்கு வரை நீடிக்கக்கூடிய தொகைக்கு அபராதமோ, அல்லது 2மோ விதித்து தண்டிக்கப்பட வேண்டும் என்று இந்திய தண்டனை சட்டத்தில் உள்ளது. மீண்டும் அரிய பல வழக்குகளோடும் மக்கள் அறிந்து கொள்ள வேண்டிய தீர்ப்புகளோடும் மாண்புமிகு நீதியரசர்கள் நிகழ்ச்சி சந்திக்கிறேன். வணக்கம்.